களவு செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய்ச் சான்று சொல்லாதே. வாங்க 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 நவீன். வணக்கம் சார். இப்பதான் உங்க கதையை படிச்சு முடிச்சேன். ரொம்ப நல்லா இருக்கு. யார ஹீரோ வச்சு பண்ண போறீங்க சார்? அது வந்து ராய்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை வச்சு பண்ணலான்ட்டு இருக்கேன் சார். நல்லா இருக்கும், நைஸ். நம்ம இந்த ப்ராஜெக்டை வந்து அடுத்த மாசமே ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் வந்து நான் பிஏட்ட கொடுக்க சொல்றேன், நீங்க அங்க வாங்கிக்கோங்க. ஓகே நவீன், கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள், நல்லா பண்ணலாம். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஆமா, அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்துருங்க. மேம், இந்த காசு எனக்கு வேண்டாம். இல்ல மேம், நான் சார் ஒரு தடவை பார்த்துட்டுமா? என்னங்க, அட்வான்ஸ் திரும்பி கொடுத்துட்டாங்களா? சரி, அவர் வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. வாங்க நவீன், உட்காருங்க ஃபர்ஸ்ட். சார், என்ன ஆச்சு? இல்ல சார், நான் உங்களுக்கு ஒரு உண்மையை மறைச்சிட்டேன் சார். நீங்க படிச்சது என் கதை இல்லை சார், என் ஃப்ரெண்டு பேட்டன்ட்டோடது சார். அவன் நல்ல கதை எழுதுவான் சார். ரொம்ப நாளா ஒரு ப்ரொடியூசர் தேடிட்டே இருந்தான். நான் தான் அவன் கதையை திருட்டிட்டு உங்களை அப்ரோச் பண்ணிட்டேன் சார். ஏன்னா அவன் ரொம்ப நல்ல பையன் சார். எனக்காக அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்களா சார்? எனக்கு மனசு கேட்கல சார். இந்த காசு அவனுக்கான காசு சார். அவன் உழைப்பை திருடி இருக்க கூடாது, அதான் சார் சொல்லிடலாம். பரவாயில்ல நவீன், இந்த நல்ல மனசுக்காகவே நம்ம அடுத்த படம் பண்ணுவோம். நீங்க வேற ஒரு நல்ல கதை நீங்களா எழுதிட்டு வாங்க. ஒரு தவறு பண்ணா அதை திருத்திக்கிட்டு வாழ்றதுதான் வாழ்க்கை நவீன். ஒன்னும் ஒரி பண்ணிக்காதீங்க, போயிட்டு வாங்க. சார், நீங்க தானே லாயல் ராஜ்? ஆமா. இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? இந்த பேரு வந்ததுக்கான காரணம், நான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பொய் சாட்சி சொல்லணும்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நான் சொன்ன எக்கச்சக்க பொய் சாட்சியில
எக்கச்சக்கமான குடும்பம் சீரழிஞ்சு போயிடுச்சு. சொல்லுவாங்கல்ல, நம்ம செஞ்ச பாவம் நம்மளை சும்மா விடாதுன்னு. ஸோ அப்படி நான் சொன்ன ஒரு பொய் சாட்சி என் குடும்பத்தையும் பாதிச்சிருச்சு. அதுல இருந்து நான் இந்த பொய் சாட்சி சொல்றதை விட்டுட்டேன். நிறைய பேர் என்ன கேட்பாங்க, எனக்கு காசு நிறைய வருதுல்ல, போய் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு. காசுக்காக அடுத்தவங்க குடும்பத்துக்கு கிடைக்கிறது ரொம்ப தப்பு இல்லைங்க. அப்போ புரியல, அப்புறம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல விதமா நேர்மையா வாதாடி நிறைய பேருக்கு நான் கேஸை ஜெயிச்சு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்த பட்டம் தான் இந்த லாயல் ராஜ். ஸோ இப்போ நான் லாயல் ராஜ். ஜீசஸ் கிரைஸ்டே நிறைய விஷயங்களை திருடி இருக்காரு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, ஷோ எண்ட் வரைக்கும் பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். மாதா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ரிச்சர்ட் அஸ்வின். இது நம்ம ஜென்சி கோட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கமாண்ட்மெண்ட்ஸ்: யூ ஷல் நாட் ஸ்டீல், யூ ஷல் நாட் பியர் ஃபால்ஸ் விட்னஸ். திருடாம இருங்க, பொய் சாட்சி சொல்லாம இருங்க அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்றாரு. இதை ஏன்பா என்கிட்ட சொல்ற, நான் என்னப்பா திருடினா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நம்ம எவ்வளவு விஷயம் திருடுறோம் அங்கிள். பக்கத்து வீட்டுக்காரனோட வைஃபை இல்லையா? இந்த மற்றவங்களோட டைமை திருடுறோமே இல்லையா? சரி, இந்த பென்சில் ரப்பரு அதுவும் இல்லையா? இந்த ஆஃபீஸ்ல பேனா திருடுற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும்ல, அதுவும் இல்லையா? சே, நம்ம மக்கள்லாம் ரொம்ப நல்லவங்க தான் போலையா. கமல்ஹாசன் ஒரு டைலாக் சொல்லுவாரு, 4 பேருக்கு நல்லது நடக்கும்னா என்ன பண்ணாலும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. யூட்டிலிட்டி தியரி அப்படின்னு சொல்லி எத்திக்கல் சைக்காலஜில இதை சொல்லுவாங்க. பசியில சாக கிடக்கிற ஒரு குழந்தைக்காக ஒரு தந்தை திருடினா அது தப்பா இல்லையா? இதுக்கு எப்படி பதில் சொல்லுவீங்க? கடவுள் திருடுறது தப்புன்னு சொல்லியிருக்காரேப்பா, அப்போ கஷ்டப்படுறவங்க சாப்பாட்டுக்காக திருடினா தப்பா இல்லையா? இது ரொம்ப ஒரு பெரிய கேள்வி. இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படின்னா மேபி இப்படி சொல்லலாம், இல்லாதவங்க கிட்ட இல்லாமல் போனதுக்கு காரணமே இந்த பணக்காரங்க தான். இந்த வர்த்தக சூழ்ச்சியினால இவங்க கிட்ட இருந்து எல்லா விஷயங்களையும் முதல்ல திருடினதே இவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதை விட பெட்டர் ஆன்சர் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, வானத்து பறவைகளுக்கெல்லாம் உணவளிக்கும் உனது ஆண்டவர் உன்னை மறந்து விடுவாரா அப்படின்னு சொல்லி ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னதை நம்ம சொல்லலாம். அவசரப்பட்டு சில சமயம் நம்ம திருடுறதோ இல்லை சில தவறான வழியிலையும் நம்ம சென்றுடுறோம். ஆனா கடவுள் மேல நம்பிக்கை வச்சு அதே முயற்சியை நல்ல விஷயத்துல நல்ல வழியில நம்ம சம்பாதிக்க முயற்சி பண்ணா கடவுள் நம்மை நிச்சயம் பசியோட தூங்க விட மாட்டார். கடவுள் நமக்கு நிச்சயம் உணவளிப்பார். இன்னொரு கமாண்ட்மெண்ட், பொய் சாட்சி சொல்லாமல் இருப்பாயாக. இந்த பொய் எவ்வளோ சொல்றோம்ல, நம்ம இந்த ஊர் சைட்லலாம் 1000 பொய் சொல்லி கூட ஒரு கல்யாணத்தை நடத்திடலாம், தப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஒன்னொன்னா சொல்லி பின்ற இந்த பொய் வலை ஒரு நாள் உங்களை சுற்றி நெரிக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. யூ ஷால் நாட் பியர் ஃபால்ஸ் விட்னஸ். ஏன்பா நான் எங்கப்பா பொய் சாட்சி சொன்னேன்? ஏன்பா ரிச்சர்டு நான் கோர்ட்டுக்கே போனது இல்லப்பா, நான் எங்க பொய் சாட்சிலாம் சொல்றது அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா? நம்ம காசிப்ஸ் பேசுறோம்ல, புரணி பேசுறது, அதுக்கு பேர் என்ன பாஸ்? அதுவுமே ஒருத்தரை பத்தி தவறாக பொய்யாக கதைகள் சொல்வது கூட ஒரு விதத்துல பொய் சாட்சி சொல்ற மாதிரி தானே. இந்த காசிப்ஸ் பேசுறதுலயே 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அதாவது ஒரு டைப் என்னன்னா நம்மளை பிடிக்காம நம்மளை பத்தி தப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த புரணிகள்லாம் பேசி நம்மளை பத்தி தவறாக மற்றவங்க கிட்ட பேசுவாங்க. அந்த குரூப்பை கூட விட்டுடலாம். ஒரு குரூப் இருக்காங்க, அதாவது போற போக்குல ஏதாவது பேசணுமேனு நமக்கும் அவங்களுக்கும் சண்டையே இருக்காது, ஒரு பிரச்சனையும் இருக்காது. போற போக்குல எதனா சொல்லிட்டு போவோமேன்னு சொல்லி இந்த உப்பு காரம் மிளகெல்லாம் போட்டு விட்டு போவாங்க பாருங்க. எப்பா, வெரி டேஞ்சரஸ் ஃபெலோஸ். நான் ஜீசஸ் தானடா இருந்தேன், நான் என்னடா அப்ப என்ன ஏன்டா வம்பு இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா மக்களே, உங்களுக்கு ஏதாவது திருடணும்னு தோணுச்சுன்னா, ஸ்டீல் பண்ணணும்னு தோணுச்சுன்னா உங்க அப்பா அம்மாவோட கஷ்டத்தை ஸ்டீல் பண்ணிக்கோங்க, அவங்களோட சுமைகளை ஸ்டீல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது பொய் சாட்சி பொய் சொல்லணும்னு தோணுச்சுன்னா உங்க வைஃபோட சமையல் நல்லா இருக்குன்னு பொய் சொல்லுங்க. அதுக்கு கடவுள் எதுவும் கோச்சிக்க மாட்டாரு. பட் அதை தவிர வேற பொய் சொல்றதும் இந்த ஸ்டீல் பண்றதும் பண்ணாதீங்க. அப்புறம் ஸ்டார்டிங்ல ஜீசஸ் கிரைஸ்ட் கூட திருடினார்னு சொன்னல, அவர் எதை திருடினார்னு பாத்தீங்கன்னா மக்களோட மனசை திருடினார், மக்களின் இதயங்களை கொள்ளையடித்தார் இயேசு கிறிஸ்து. சோ உங்க சட்டையை திறந்து உங்க ஹார்ட்டை பாருங்க. உங்க ஹார்ட் இன்னும் உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னா நீங்க பாவியா இருக்கிறதுனால உங்க ஹார்ட் வேணான்னு அவரு விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ நம்மளுடைய இதயத்தை தூய்மைப்படுத்துவோம், நல்ல மனிதர்களாக வாழ்வோம். நாளைக்கு இதே நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். நான் உங்க ரிச்சர்ட் ஆஸ்வின். இது ஜென்சி கோட். தேங்க்ஸ்.
இல்லை, நான் கூப்பிட்டோடனே காஃபி குடிக்க வந்தீங்களே அதுக்கு. நம்பிக்கை வந்தாச்சா? உடனே எப்படி வரும்? ஒரு கப் காஃபி தானே குடிச்சிருக்கோம். பாப்போம். பாப்போமே. திருட்டணி யாரா நீங்களா? எத்தனை பேர் கழுத்தோட சுத்தின்னு இருக்கீங்க? நாங்கள் ஒன்றும் வேணுமே பண்ணலக்கா. எங்களை ஒருத்த பண்ண வைக்கிறான். எங்களால் ஒரு உயிர் கூட போயிடுச்சு. யாரா? நான் போலீஸ்காரன் தான். சொல்லு. ராயன். ஹலோ. ஹலோ விக்ரம். ராயன். முன்னாடி இருக்கிற அந்த 2 பசங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டு. The cloth is built everything. But just do it, okay? Promotion. அந்த பொண்ணு பேர் என்ன? ரூத். அவளோட ஃபியூச்சர் எல்லாத்தையும் பார்த்து. ஓகே மிஸ்டர் ராயன், எல்லாம் ஓகே. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை. இதை பற்றி உங்களுக்கு சரியாக தெரியல. நடந்துச்சா வேரோட இப்போ உனக்கு என்ன சரியாக புரியலன்னு நினைக்கிறேன். அவனை சாதாரண எனக்குலாம் ரொம்ப கீழே இருக்கேன். பார்ப்போம். கீழே இருந்தால் தான் உங்கள் பேர் தெரியும். அதில் இருந்தா பார்ப்போம். பார்ப்போம். All the best. இயேசுவில் பிரியமானவர்களே, உங்களை மீண்டுமாக மாதா தொலைக்காட்சியின் வழியாக சந்தித்து கட்டளைகள் 10 என்ற நிகழ்ச்சியின் வழியாக உங்களோடு இறை சிந்தனை வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இதோ இந்த நாளில் இந்த தொடர் வழியாக 7, 8வது கட்டளையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 7வது கட்டளை களவு செய்யாதே. 8வது கட்டளை பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே. இந்த 2 கட்டளைகளை 2 கதைகள் வழியாக உங்களுக்கு எண்பித்து காட்ட, நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையில, நாம் அறிந்து தெரிந்து கொண்டு வாழ்க்கையில பின்பற்றுகிற வகையில விளக்கி கூறலாம் என ஆசைப்படுகிறேன். களவு செய்யாதே என்பதை பற்றி பார்க்கிற போது, ஒரு தாய் தன்னுடைய மகன் பள்ளிக்கு சென்று வருகிற போது 3ஆம் வகுப்பில அந்த பிள்ளை அடுத்த பையனுடைய பென்சிலை கொண்டு வருகிற போது, நாளை வருகிற போது பென்சிலோடு சேர்ந்து ரப்பரையும் கொண்டு வா என்று சொல்கிறார். நாளை அந்த பிள்ளை மீண்டுமாக தன் வகுப்பில் படிக்கிற பையனுடைய ரப்பரையும் கொண்டு வருகிறார். காலங்கள் புரண்டோடுகிறது. அந்த மாணவன் வகுப்பை
கடந்து அடுத்தடுத்த வகுப்பிற்கு செல்கிறான். 8ஆம் வகுப்பில அவன் புத்தகத்தை திருடி வருகிறான். 9ஆம் வகுப்பில அவன் பேகையே திருடி வருகிறான். இது போல அவன் ஒவ்வொரு பொருளாக தன்னோடு படிக்கிற மாணவர்களுடைய பொருட்களை திருடி வருகிற அந்த திருட்டு பழக்கம் அவனுக்குள்ளாக ஊறி போய்விட்டது. இதை வீட்டில கண்டிக்க வேண்டிய தன்னுடைய தாய் அவனை உற்சாகப்படுத்துகிறார். அவனை இன்னும் அதிகமாக கொண்டு வா என்று அந்த தாய் அவனுக்கு ஒரு ஆசையை காட்டுகிறார். அப்படியாக அந்த பையன் வளர்கிறான். சமூகத்தில மிகப்பெரிய திருடனாக மாறுகிறான். மிகப்பெரிய திருடனாக மாறிய அந்த சகோதரன் காவல்துறையிடம் அகப்பட்டு கொள்கிறான். அவனுடைய திருட்டு அதிகமானதின் பொருட்டு நகையை திருடினான். சமூகத்தில பேங்கில வங்கியில பணத்தை கொள்ளையடித்தான். இப்படியாக சிறு திருட்டு அவனை மிகப்பெரிய கொள்ளைக்காரனாக மாற்றியது. அவனுக்கு இறுதி தீர்ப்பு வழங்கப்படுகிறது நீதிமன்றத்தில். அவனுக்கு தூக்கு மேடை தான் பரிசு, அவனுக்கு தூக்கு மேடை தான் தீர்ப்பு என்று நீதிபதி வழங்குகிறார். அவன் தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லப்படுகிறான். அழைத்து செல்வதற்கு முன்பாக அந்த காவல்துறை நண்பர்கள், சிறைச்சாலையிலே பணி செய்கிற அதிகாரிகள், உனக்கு இருக்கிற கடைசி ஆசை என்ன என்று கேட்கிற போது அவன் என் தாயை சந்திக்க வேண்டும் என்று தன்னுடைய ஆசையை கூறுகிறான். தாயை சந்திக்க வேண்டும் என்று ஆசையை கூறிய உடனே அவனுக்கு தாய் அழைத்து வரப்படுகிறார். அழைத்து வரப்பட்ட தாயை அவன் மேலும் கீழுமாக பார்த்து கன்னத்திலே அப்படி ஒரு அறை கொடுத்து அவன் கூறினான், நான் 3ஆம் வகுப்பு படிக்கும் போது பென்சிலை திருடி கொண்டு வந்தேன். அன்றே என்று என்னை கண்டித்திருந்தால் இன்று எனக்கு இவ்வளவு பெரிய நான் கொள்ளைக்காரனாக மாறி இருப்பேனா என்று ஒரு ஊமையாக, ஒரு சிறு கதையாக இந்த கதை நமக்கு உணர்த்துகிற பாடம் என்ன? களவு செய்யாதே. இன்று களவு என்றால் மிகப்பெரிய வங்கியிலே கொள்ளையடிப்பது மட்டுமா? ரோட்டிலே சென்று கொண்டிருக்கும் போது பெண்கள் அணிந்து செல்கிற நகையை திருடுவது மட்டுமா? இன்னைக்கு களவு என்பது, திருட்டு என்பது வெவ்வேறு வகையில நிகழ்ந்து கொண்டிருப்பதையும் வெவ்வேறு வகையில நிகழ்வதையும் பார்க்கிறோம். இன்னைக்கு பாருங்க இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு செய்தித்தாளாவது, நாம் அன்றாடம் வாசிக்கிறோமே செய்தித்தாள்கள், ஒரு செய்தித்தாளாவது திருட்டு இல்லாத செய்தித்தாளாக, திருடியவன் இங்கு சென்றான், திருடுவதற்கு அங்கு சென்றான் என்று இன்னைக்கு திருட்டு, இந்த களவு சமூகத்திலே அதிகரித்து கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். நாம் ஒவ்வொரு செய்தியும், நாம் பார்க்கிற செய்திகள், ஒவ்வொரு செய்தித்தாளும் நாம் வாசிக்கிற செய்தித்தாள்கள், இது போல இந்த களவு மிக 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 அதிகரித்து கொண்டிருக்கிறது இந்த சமூகத்தில. இப்பேற்பட்ட சூழ்நிலையில நமக்கு மோய்சன் வழியாக வழங்கப்பட்ட கட்டளை, 7வது கட்டளை சொல்வது என்ன? களவு செய்யாது. இப்ப களவு செய்யாது, திருடாது, திருட்டுத்தனமான எந்த பழக்க வழக்கமும் இல்லாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கிற போது நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு கட்டளைகளும் பழைய ஏற்பாட்டில தரப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கட்டளைகளையும், அதிலும் குறிப்பாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற 10 கட்டளைகள் ஒவ்வொன்றையும் இயேசு புதிய ஏற்பாட்டில சரி செய்கிறார். புதிய ஏற்பாட்டில எப்படி அந்த கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும், எப்படி அந்த கட்டளைகளை வாழ்வாக்க வேண்டும், எப்படி அந்த கட்டளைகளை உண்மையாக பின்பற்ற வேண்டும் என்கிற படிப்பினைகளையும் பாடத்தினையும் ஆண்டவர் சொல்லி தருகிறார். ஆமாம் இயேசுவில் பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு கட்டளைகள் எல்லாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று செயல்பாடுகளில நிகழ்வதாக இருக்கிறது. ஆக்ஷன். ஆல் த ஓல்ட் டெஸ்டமென்ட் கமாண்ட்மெண்ட்ஸ் ஆர் ஆக்ஷன் ஓரியன்டட். ஆனால் இயேசு புதிய ஏற்பாட்டில all the commandments should be attitude oriented. நாம் எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் தெளிவாகிற போது, நம்முடைய சிந்தனையிலிருந்து அந்த பழக்கத்தை நாம் வேறறுக்கிற போது, அன்பை நாம் நம்முடைய சிந்தனைகளிலும் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இதயத்திலும் பதிக்கிற போது, அன்பை மட்டுமே கொண்டிருக்கிற போது, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற செயல்பாட்டின் கட்டளைகளை நாம் கடைபிடிப்பதற்கு எளிதாக இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று பார்க்கிற போது, பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்களோ அதை பிறருக்கு செய்யுங்கள்.
மத்தேயு 7:12 வாசிக்கிறோம், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்களோ அதே செய்யுங்கள். அப்ப நினைத்து பாருங்கள், பிறர் உங்கள் வீட்டில் வந்து திருட வேண்டும் என நீங்கள் நினைப்பீர்களா? அல்லது நீங்கள் பேருந்தில் செல்லும் போது, பயணம் செல்லும் போது உங்களுடைய பையிலிருந்து ஒருவர் திருட வேண்டும் என நினைப்பீர்களா? அப்போ என்னை யாரும் ஏமாற்றி விடக்கூடாது, என்னுடைய குடும்பத்தில, என்னுடைய வீட்டில எந்த பொருளும் திருடு போகக்கூடாது என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம். ஆனால் நான் எப்படி மற்றவர்களுடைய பொருளை திருடலாம்? நான் எப்படி பிறருடைய பொருட்களை களவு செய்யலாம்? அப்போ இயேசு என்ன சொல்கிறார்? ஆழத்திற்கு செல்லுங்கள், மனதிற்குள்ளாக செல்லுங்கள், இதயத்திற்குள்ளாக செல்லுங்கள், உங்கள் சிந்தனைகளை சரி செய்யுங்கள். சிந்தனையில் தெளிவு இருக்கிற போது, இதயத்தில் அன்பு மட்டும் இருக்கிற போது, மனதில உண்மையாக வாழ வேண்டும், நேர்மையாக வாழ வேண்டும் என்று நாம் வாழ்கிற போது கண்டிப்பாக களவு செய்யாமல், திருடாமல் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்திட முடியும். இரண்டாவது கட்டளையாக, பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாது. இது 8வது கட்டளையாக அமைகிறது. 8வது கட்டளை நமக்கு சொல்லித் தருவது என்ன? பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாது. இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று பார்க்கிற போது, இயேசுவில் பிரியமானவர்கள, நாம் தவ காலத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் அனைவரும் அறிந்த ஒரு சிறிய கதையை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு நினைவூட்டலாம் என விரும்புகிறேன். 3 மனிதர்கள் ஒரு அறைக்குள் செல்கிறார்கள். அங்கு 3 சிலுவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சிலுவையிலும் அந்த அறைக்குள் சென்ற மனிதருடைய பெயர்கள் பதியப்பட்டிருக்கிறது. அந்த 3வருமே தங்கள் பெயர்கள் எழுதப்பட்டிருந்த சிலுவை தூக்கி கொண்டு அப்படியாக வாக்களிக்கப்பட்ட தேசத்தை அடைய வேண்டும், சிலுவை சுமந்து செல்ல வேண்டும், பாலும் தேனும் பொழிகிற கானா தேசத்தை நமக்கு ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார் என்று சுமந்து செல்கிறார்கள். சுமந்து கொண்டு 3 பேருமே சென்று கொண்டிருக்கிறார்கள். அதுல 2 மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்கிறார்கள். என்னுடைய சிலுவை பாரமாக இருக்கிறது, என்னுடைய சிலுவை உயரமாக இருக்கிறது. இதை பார்த்த மற்ற மனிதன், ஆமா, என் சிலுவையும் பெரிதாக இருக்கிறது, என் சிலுவையும் பாரமாக இருக்கிறது, ஆண்டவர் ஏன் பேர் எழுதி வைத்த சிலுவை பெருசாகவும் பாரமாக இருக்க வேண்டும்? இந்த 2 பேர் சேர்ந்து கொண்டு 3வது மனிதன் பேசாமல் ஜெபித்து கொண்டு, ஒவ்வொருவருக்கும் சிலுவைகள் தரப்பட்டிருக்கிறது, என் பெயரை ஆண்டவர் எழுதி வைத்த சிலுவை நான் எப்படி சுமையை சுமக்க முடியும்? ஆண்டவருக்கு தெரியும் எனக்கு எப்படிப்பட்ட சுமையை தர வேண்டும் என்று நினைத்து அந்த பாரமான, உயரமான, நீளமான, அகலமான சிலுவையை அந்த மனிதன் சதா சுமந்து கொண்டு செல்கிறான். குறை கூறவில்லை, பொய் சான்று சொல்லவில்லை. இந்த 2 மனிதர்கள் அந்த மனிதரை பார்த்து தவறாக பேசினார்களே, எதையும் காதில் வாங்காமல் அவன் நேர்மையாக, உண்மையாக, மனசாட்சிக்கு துரோகம் நினைக்காமல், கடவுள் நமக்கு தந்தது அவருடைய திட்டத்தின்படி இருக்கும் என்று நடந்து செல்கிறார்கள். ஆனால் இந்த 2 மனிதர்கள் சும்மா இருக்கவில்லை, பொய் சான்று கூறுகிறார்கள். ஆண்டவரே, எங்களுடைய சிலுவை பாரமாக இருக்கிறது, ஆண்டவரே, அந்த மனிதனுக்கு நீ தந்த சிலுவை பாரம் இல்லாமல் இருக்கிறது என்று அறிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல் பொய் சான்று சொல்வதில்லை. அந்த மனிதன் சுமந்து கொண்டிருக்கிற சிலுவை சாதாரணமாக இருக்கிறது என்று மனசாட்சிக்கு எதிராக அவர்கள் தங்கள் வாயிலே குறைகளை பேசிக்கொண்டு, புரணி பேசிக்கொண்டு, பொய் சான்று சொல்லிக்கொண்டு, உண்மைக்கு எதிராக கடவுள் திட்டத்தை அறிந்து கொள்ளாதவர்களாக செல்கிறார்கள். ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய கடவுள் நமக்கு சுதந்திரம் தந்திருக்கிறார். புனித அகுஸ்தினார் கூறுகிறார், உன்னை படைத்த கடவுள் உன்னுடைய அனுமதியின்றி உன்னை விடுவிக்க முடியாது. கடவுள் நம்மை படைத்திருக்கிறார், ஆனால் அவர் நாம் அனுமதிக்கிற போதுதான் அவர் நமக்கு விடுதலை தருகிறார். உடனே கடவுள் தோன்றுகிறார், அன்பு மகனே, உங்களுக்கு சிலுவை பாரமாக இருக்கிறது என்றால் வெட்டி விடுங்கள் என்று கூறுகிறார். ஒருவன் கீழ்ப்பக்கமாக வெட்டி விடுகிறான், மற்றொருவன் மேல் பக்கமாக வெட்டி விடுகிறான். வெட்டி விட்ட பிறகு இந்த கடவுள் தன்னுடைய பெயர் எழுதி வைத்த சிலுவையை ஒருத்தன் சுமந்து செல்கிறான, அவனை பார்த்து கேலி செய்கிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள், புரணி பேசுகிறார்கள், புறம் பேசுகிறார்கள், குறை பேசுகிறார்கள், அவனை தரக்குறைவாக பேசுகிறார்கள், உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் எதிராக சாட்சி சொல்கிற மக்களாக செல்கிறார்கள். வாக்களிக்கப்பட்ட தேசம் வந்துவிட்டது, பாலும் தேனும் பொழிகிற கானா தேசத்தை அடைய வேண்டும், எதுவுமே சொல்லாமல் உண்மைக்கும் நீதிக்கும் குரல் கொடுத்தவனாக
கடவுள் என் பேரை எழுதி வைத்திருக்கிறார் என்றால் அந்த சிலுவையில கடவுளுக்கு தெரியும் என்னால் இந்த சிலுவையை சுமக்க முடியுமா சுமக்க முடியாதா என்று. என்னுடைய வலுவுக்கு மேல் கடவுள் என்னை சோதிப்பதில்லை. 1 கொரிந்தியர் 10:13 வாசிக்கிறோம், துன்பங்கள் பொதுவானது, கடவுள் நம்பிக்கைக்குரியவர், உங்கள் வலுவுக்கு மேல கடவுள் உங்களை சோதிப்பதில்லை. கடவுள் சோதனை வருகிற போது, துன்பங்கள் வருகிற போது தாங்கிக் கொள்கிற திடனை தருகிறார். அதிலிருந்து வெளிவருவதற்கான வழியை கடவுள் ஆயத்தம் செய்கிறார். 1 கொரிந்தியர் 10:13 வாசிக்கிறோம். இந்த இறை வார்த்தையை தியானித்தவனமாக சென்ற மனிதன் அந்த பாலும் தேனும் பொழிகிற கானா தேசத்தை பார்த்தவுடன் ஆண்டவருடைய குரல் கேட்கிறது, உங்கள் பெயர்கள் எழுதி வைத்த சிலுவையை பாலமாக்குங்கள், பாலமாக்கி நீங்கள் பாலும் தேனும் பொழிகிற கானா தேசத்திற்கு செல்லுங்கள் என்று குரல் கேட்கிறது. அமைதியாக, உண்மையாக, நேர்மையோடு வந்த மனிதன் சிலுவையை பாலமாக்குகிறான், பாலும் தேனும் பொழிகிற கானா தேசத்தை அடைகிறான். ஆனால் பொய் சான்று கூறிக்கொண்டு, பிறருக்கு எதிராக சான்று கூறிக்கொண்டு வந்த இந்த 2 மனிதர்கள், கடவுளிடம் குறை பேசிய மனிதர்கள், பொய் சொல்லின மனிதர்கள், உண்மை பின்பற்றாதவர்கள் தங்களுடைய சிலுவையை பாலமாக்க முடியவில்லை. ஏன் அவர்களால் பாலமாக்க முடியவில்லை என்று பார்க்கிற போது, அவர்கள் ஒருவர் மேல்புறமும் மற்றொரு கீழ்ப்புறமும் தன்னுடைய சிலுவை வெட்டி விட்டு பொய் சான்று சொல்லியிருந்தார்கள். ஆமாம், இயேசுவில் பிரியமானவர்கள, இந்த கதை மிக எளிதாக 8வது கட்டளையை புரிந்து கொள்ளும் வகையில் அமைகிறது. பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாத, குறை சொல்லாத, புரணி பேசாத, பிறரை பற்றி தாறுமாறாக பேசாத, பிறருக்கு பேரை கெடுக்காத. கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதை நீ அறிந்து கொள்ள முடியுமா? முடியாது. எனவே பொய் சான்று கூறுகிற அந்த கெட்ட கொடிய பழக்கத்திலிருந்து விடுதலை பெறுவோம். ஆண்டவர் மோய்சின் வழியாக தந்த பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே என்கிற சட்டத்தை, கட்டளையை வாழ்வாக்குவோம். அன்பை ஆணிவேராகவும் அடித்தளமாக கொண்டு வாழ்வோம். எனவே இந்த தொடரில 7வது கட்டளையான களவு செய்யாது, 8வது கட்டளையான பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாது என்கிற இந்த 2 கட்டளைகளை வாழ்வாக்குவோம். தவக்காலத்திலே முயற்சி செய்வோம். இறை அரசினுடைய கனிகளை பெற்று மகிழ்வோம். நல்ல குழந்தைகளாக, இயேசு விரும்புகிற மனிதர்களாக, புனிதர்களாக மாறுவோம். இறை ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்வோம். ஆமென்.